ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட நம்ம டென்ஸ் சார்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஃபார் யூஸிங் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் செயல்களை சொல்ல இனி ஃப்யூச்சரில் வந்து இல்லை இனிமேல் இல்லை இப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கு நடக்க போகிற ஒரு செயல்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? அவர் ரிசல்ட் வில் கம் நெக்ஸ்ட் வீக், நம்மளோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஐ வில் டூ இட், நான் இதை பண்ணுவேன். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த வில் ஷெல் அப்படின்றது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். வில் ஷெல் இஸ் எ குளோபல் ப்ராப்ளம். இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஓகேவா? அதை நமக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சது அப்படின்னா வில் ஷெல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வில் மட்டுமே யூஸ் பண்ணிடுங்க. நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் அமெரிக்கா நோ ஷெல் ஒன்லி வில். இப்போ யூஸிங் ஆஃப் வில் ஷெல் ஏற்கனவே நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். திரும்ப சிம்பிள் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே இது வந்துட்டு தேர்ட் பர்சன். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் பர்சன் ரெண்டுக்குமே வந்துட்டு யூ, ஹீ, ஷி, இட், தே, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா வில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது சிம்பிள் ஃபார்மில் வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு ஷெல்லு, செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வில். ஓகேவா? இதே வந்து எமோஷ்னல் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு வந்து வில் யூஸ் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டில் மாறிடும் பாருங்கள். அதே மாதிரி வந்து செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வந்து ஷெல் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ரைட், இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் நம்ம வாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி டு நாட் ஹரி த ஷாப்ஸ் வில்லா ஷல்லா டு பி க்ளோஸ்டு, அதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பர்சன் நம்ம பார்க்கணும். ஓகேவா? வி அப்படின்றது இதில் வரும். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்துட்டு சிம்பிள் ஃபார்ம் இருந்தால் ஷெல் யூஸ் பண்ணணும், எமோஷனல் ஃபார்ம் இருந்தால் வில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எமோஷனல் ஃபார்ம் தான் நம்ம இதை சொல்லணும். ஓகேவா? ஏன் எமோஷனல் ஃபார்ம் சொல்கிறோம், இப்போ நம்ம வேகமாக நம்ம போகலை அப்படின்னா த ஷாப்ஸ் வில் பி க்ளோஸ்டு. இது வந்து ஒரு கண்டிஷ்னலாக ஒரு எமோஷ்னலாக நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், த ஷாப்ஸ் வில் பி க்ளோஸ்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து, இஃப் டேஸ் பி 10 o'clock பை த டைம் வி ரீச் த ஹோம். ஓகேவா? இட் டேஸ் பி த 10 o'clock பை த டைம் வி ரீச் த ஹோம். இது சிம்பிள் ஃபார்ம்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சிம்பிள் ஃபார்ம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இது வந்து இட் அப்படின்றது யூ, ஹி, சி, இட், தே, அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், வில் தான் யூஸ் பண்ணணும். இட் வில் பி 10 o'clock பை த டைம் வி ரீச் த ஹோம். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். யூ ஹாவ் அ பீஸ் ஆஃப் சாக்லேட் இஃப் யூ டூ த ஹோம் ஒர்க். ஓகேவா? இதை என்ன பண்ணுறோம், ஒரு எமோஷ்னலாக சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஒரு கண்டிஷ்னலாக நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எப்படி சொல்கிறோம், நீ வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன். ஒரு கண்டிஷன், நீ ஹோம்ஒர்க்கை முடித்தால் நான் உனக்கு வந்து சாக்லேட் தருவேன். ஓகேவா? யூ அப்படின்றது என்னென்னு பாருங்கள். யூ வந்துட்டு எமோஷனல் ஃபார்மில் சொல்கிறேன். எமோஷனல் ஃபார்மில் சொல்கிறப்ப இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள். கீழே எமோஷனல் ஃபார்ம் ஷல். யூ ஷல் ஹாவ் அ பீஸ் ஆஃப் சாக்லேட் இஃப் யூ டூ த ஹோம்ஒர்க். அடுத்து பாருங்கள், யூ நாட் கோ அன்டில் ஐ நோ த ட்ரூத். இது வந்து ஒரு கண்டிஷ்னலாக ஒரு எமோஷனலாக சொல்கிறேன். நீ உண்மையாக எனக்கு உண்மை தெரியாத வரைக்கும் நீ போக முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், யூ ஷல் நாட் கோ. ஓகே, யூ ஷல் நாட் கோ அன்டில் ஐ நோ த ட்ரூத். ஓகேவா? அப்போ நீ ஷல் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஐ டேஸ் பி 30 அண்ட் மை ஒய்ஃப் டேஸ் பி 30. நெக்ஸ்ட் மந்த் ஐ பி 32 அண்ட் மை ஒய்ஃப் பி 30. இங்கே வில் வருமா ஷெல் வருமா அப்படின்றது கொஸ்டின். நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? இது விட்டுருங்க, அடுத்த மாதம். ஓகேவா? ஐ அப்படின்றது இங்கே இது வந்து சிம்பிள் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் ஃபார்ம் அப்படின்றப்போ வந்து சிம்பிள் ஃபார்மில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த மாதம் வந்து எனக்கு வந்து 32, என் ஒய்ஃபுக்கு வந்து 30 வயசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம். ஓகேவா? ஐ அப்படின்றது சிம்பிள் ஃபார்ம் தான். அப்போ ஐன்றது சிம்பிள் ஃபார்மில் என்ன பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மை ஒய்ஃப் அப்படின்னா ஷீ, மீனிங் ஷீக்கு நம்ம யூஸ் பண்ணுற வில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் மந்த் ஐ ஷால் பி 32, மை ஒய்ஃப் வில் பி 30. ஸோ இதான் வந்துட்டு நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒர்க் இது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சில எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக we can also speak in English in a good manner. ஓகேவா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம போட போகிறோம். அதோட டென்ஸ் சார்ட்டு, அதோட கண்டிஷன்ஸ் நம்ம போட போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.